மிதுன் சொன்னதை கேட்ட சிவன்யாவுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் துளி கூட வரவே இல்லை. அவன் சொன்னது போல ருத்ரன் கிட்ட போய் பணம் கேட்டா அவன் தங்களோட குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பான்? ஏற்கனவே அவனால பட்ட அவமானங்கள் போதாதா? இப்போ என்ன பண்றது? இதை எப்படியாவது தடுக்கணுமே. மிதுனுக்கு இந்த 5 வருஷத்துல அவ சென்னைக்கு வரவே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய கோபம். அந்த கோபத்தை நம்ம போக்கினாலே நாம சொல்றத அவன் கேட்பான்னு உணர்ந்தவ காலையில எழுந்ததுமே பள்ளிக்கு கிளம்பினா. முதல் வேலையா பிரின்சிபலை பார்க்க போனா. அங்க விஷயத்த சொன்னவ 3 மாத விடுப்பு வேணும்னு கேட்டா. ஆனா பிரின்சிபல் அதை ஒத்துக்கவே இல்லை. சிவன்யா எவ்வளவோ கெஞ்சி கேட்டா. சரிம்மா, உனக்காக வேணா நான் ஒன்று பண்றேன். ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் சார் காலையில 11 மணிக்கு எப்பவும் போல இங்க வருவாரு. அப்போ அவர்கிட்ட உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன். நீயே அவர்கிட்ட போய் டைரக்டா பேசு. ஒருவேளை உன்னோட அதிர்ஷ்டம் நல்லா இருந்தா அவர் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாம் இல்லையா என்றார். அவர் சொன்னது மாதிரி கரஸ்பாண்டன்ட் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு. காலையில 11 மணி அளவுல கரஸ்பாண்டன்ட் என்ற தங்க பலகை மாட்டப்பட்டிருந்த அறைக்கு எதிர்ப்புறம் நாற்காலியில உட்கார்ந்தவளுக்கு வியர்வை ஆறா பெருகுச்சு. இந்த பள்ளியில சேர்ந்த 5 வருஷத்துல ஒரு நாளும் அவ கரஸ்பாண்டன்ட பார்த்ததே இல்லை. அவர் எப்படியும் வயதானவராத்தான் இருப்பாரு. அவர் கையில காலில் விழுந்தாவது பெர்மிஷன் வாங்கினும். அவருக்கும் மகன் மகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, தன்னையும் அவர் புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு நம்பிக்கையோட வெளியில காத்துட்டு இருந்தா சிவன்யா. அவர்கிட்ட இருந்து அழைப்பு வந்ததும் அறைக்குள்ள போனவ அதிர்ச்சியாய் நின்னா. ஏன்னா அந்த இருக்கைக்கு பின்னால உட்கார்ந்துட்டு இருந்தவர் வயதானவரே இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 30-32 வயசு இருக்கும். நல்ல இளைஞன், அவ்வளவுதான். பார்க்கறக்கு சினிமா ஹீரோ மாதிரி இருந்தாரு. நல்ல வெள்ளை நிறம், ஆங்கிலக்காரன் போல தோற்றம், நீல நிற கண்கள் அவளை கூர்மையா தொலைச்சுது. அவனுடைய பார்வையில முகம் சிவந்தா சிவன்யா. சிவன்யாவிற்கு எதிர்ப்புறம் கரஸ்பாண்டன்ட் இருக்கையில உட்கார்ந்தவனுடைய பெயர் ஹென்றி. அவனுக்கு கல்யாணமாகி 3 வருஷத்துக்கு முன்னாடியே டிவோர்ஸும் ஆயிருந்தது. சிவன்யாவை 2 நிமிஷம் கூர்மையா பார்த்தவன், வாங்க மிஸ் சிவன்யா, இப்படி உட்காருங்க என்றான். அவன் காட்டிய இருக்கையில மெதுவா வந்து உட்கார்ந்தா சிவன்யா. சொல்லுங்க, என்ன விஷயம் என்று கேட்டவன் கிட்ட தன்னோட நிலைமைய விளக்கி சொன்னான். அதை முழுவதும் கேட்டவன் கொஞ்ச நேரம் யோசிச்சான். சிவன்யாவை ஹென்றிக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவரைக்கும் அவள் தான் அவனை பார்த்ததே இல்லையே தவிர ஹென்றி அவ்வப்போது அவள் வகுப்பு குழந்தை கூட மகிழ்ச்சியோட விளையாடிட்டு இருக்கிறத அங்கங்க கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தான். தன் திருமண வாழ்க்கையில ரொம்ப பெரிய தோல்வியை சந்திச்ச ஹென்றி தன் மனைவி எப்படி இருக்கணும்னு நினைச்சானோ அது அத்தனையுமே சிவன்யா கிட்ட பார்த்தான். அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறதும் அவனுக்கு நல்லா தெரியும். கணவனை பிரிஞ்சு இருக்கிறதாவும் கேள்விப்பட்டிருந்தான். அதனாலதான் சமயம் பார்த்து அவகிட்ட தன்னோட மனசுல இருக்கிறத சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிக்க கேட்கணும்னு நினைச்சா. ஆனா இப்போ அவ இந்தியா போக தங்கிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்து நிக்கிறத பார்த்து குழம்பி போனான். இவ வராம அங்கே இருந்துட்டா என்ன பண்றதுன்ற பயம் அவனுக்குள்ள எழுந்தது. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்தவன் சிவன்யா பதட்டத்தோட இருக்கிறத பார்த்து அழகா புன்னகைத்தான். நீங்க கவலைப்படாதீங்க சிவன்யா, நான் உங்களுக்கு 3 மாசம் லீவ் கொடுக்கறேன். ஆனா எங்க சைட்ல இருந்து ஒரு கண்டிஷன் இருக்கே என்று அவளை கூர்மையா பார்த்தபடி சொன்னான். என்ன சார், எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன் என்றவள்கிட்ட. நீங்க 3 மாசத்துக்கு அப்புறம் இங்க வருவீங்கன்னு எங்களுக்கு என்ன நிச்சயம்? ஒருவேளை நீங்க இந்தியாவிலே செட்டில் ஆயிட்டீங்கன்னா அது எங்களுக்கு பாதிப்பு தானே. நீங்க எல்லா அக்ரிமெண்ட்லயும் சைன் பண்ணிட்டு தானே ஸ்கூலுக்குள்ள வந்து ஜாயின் பண்ணீங்க. இப்போ திடீர்னு விட்டுட்டு போனா குழந்தைங்க இதனால பாதிக்கப்படுவாங்க இல்லையா, அதனாலதான் யோசிக்கிறேன் என்றான். அதை கேட்டு சிவன்யா பதட்டம் அடைஞ்சா. சார், அப்படியெல்லாம் இல்ல, 3 மாசம் போதும். அதுக்குள்ள அங்க இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நான் மறுபடியும் இதே ஸ்கூலுக்கு இங்கே வந்துருவேன் சார் என்றாள் அவசரமாக. அத வாய் மூலமா சொல்றதை விட எங்களுக்கு எழுத்து மூலமா எழுதி கொடுக்க முடியுமா என்றான் ஹென்றி. சரி என்று ஒப்புக்கொண்டாள். அப்புறம் இன்னொரு விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் உங்க போன் நம்பரை மாத்திடக்கூடாது, அதையும் அந்த அக்ரிமெண்ட்ல எழுதிடுங்க என்றான் ஹென்றி. அதை கேட்ட சிவன்யா இப்ப திகைச்சு போனான். சார், போன் நம்பருக்கும் நான் இங்க வேலை செய்யறக்கும் என்ன சார் சம்பந்தம் என்றாள். இங்க பாருங்க மிஸ் சிவன்யா, நான் யாரையும் நம்புறதா இல்ல. நீங்க இந்தியாவுக்கு போய் உங்க போன் நம்பரை மாத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க உங்களை எப்படி காண்டாக்ட் பண்றது? இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க,
உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரோட ஃபோன் நம்பரையும் எங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுங்க, அது இன்னும் சௌகரியம் என்றான். அதை கேட்டவ இப்போதைக்கு நமக்கு லீவ் கிடைச்சா போதும் என்று நினைச்சு எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டையாடினான். ஹென்றி அதற்குண்டான அக்ரிமெண்ட்டை டைப் பண்ணி அவகிட்ட சைனும் வாங்கினான். எல்லா வேலையும் முடிஞ்சு சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறியவள் கிளம்ப முற்பட்டா. ஹலோ மிஸ் சிவன்யா, எங்கே போறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க என்று அவளை நிறுத்தினான். என்ன அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்த்தா. அவளை நோக்கி மெதுவா நடந்து வந்தான். அவன் நடந்து வந்த விதத்தை பார்த்து பயந்து போனவன் கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பிச்சா. உடனே ஹென்றி அப்படியே நின்று அவளை நோக்கி வர்றதை நிறுத்திக்கிட்டான். மிஸ் சிவன்யா, பயப்படாதீங்க, என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்க வீட்டில் நான் ஒரே பையன். எங்களுக்கு இந்த ஸ்கூல் மட்டும் இல்லை, நிறைய ஃபேக்டரிஸ் பிசினஸ் எல்லாம் நிறைய இருக்கு என்று கூறி நிறுத்தினான். இவன் எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்றான் என்று நினைச்சபடி சிவன்யா அவனை பார்த்தா. அதை கண்டு புன்னகைச்சுவன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் இதெல்லாம் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா என்றான். அந்த பதிலால் ஆடி போனாள் சிவன்யா. என்ன பிடிச்சிருக்கா என்றவள் தன் காதுகளை நம்ப முடியாம தன்னோட காதுகளை தேய்ச்சி விட்டுக்கிட்டா. அதை பார்த்து ஹென்ரிக்கு ரொம்ப சிரிப்பு வந்தது. ஹலோ ஹலோ, நீங்க கேட்கறது உண்மைதான். எனக்கு திருமணமாகி டிவோர்ஸும் ஆயிடுச்சு. கடந்த 3 வருஷமா நான் தனியா தான் இருக்கேன். உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கே தெரியாம நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது தெரியுமா உங்களுக்கு? உங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியும், உங்க பையன் யாரு, உங்க ஹஸ்பண்ட் யாரு, உங்க குடும்பம் எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ உங்க ஹஸ்பண்டை விட்டு நீங்க பிரிஞ்சு இருக்கிறதும் எனக்கு தெரியும் என்றான். அதை ஆச்சரியத்தோட கேட்டா சிவன்யா. ஹென்றி தொடர்ந்து பேசினான். இங்க பாரு சிவன்யா, நீங்க இப்போ இந்தியாவுக்கு போக போறீங்க. அங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இங்க திரும்பி வந்த பிறகு நம்ம 2 பேரும் முதல்ல நண்பர்களா பழகலாம். அதுக்கப்புறமும் உங்களுக்கு என்ன பிடிக்கலனா நீங்க தாராளமா என்கிட்ட இருந்து விலகி போயிடலாம். அதுக்கு நான் முழுசா சம்மதம் கொடுக்கறேன் என்றான். ஹென்றி சொன்னதை கேட்ட சிவன்யாவுக்கு மனசுல சிரிப்பு தான் வந்தது. இவன் எனக்கு சம்மதம் தரானாம். போதும் போதும், இவர்களுக்கெல்லாம் இதே வேலையா போச்சு. ஆண் வர்க்கம் தனக்கு பிடிச்சது போலதான் ஒரு பொண்ணு இருக்கணும்னு நினைக்கிற வர்க்கம். போதும், இவங்களால நான் பட்ட வேதனை இந்த 7 ஜென்மத்துக்கும் போதும் என்று மனசுல நினைச்சவ இப்போதைக்கு எதுவும் அவன் கிட்ட பேசாம மௌனமா தலையாட்டிட்டு அறையை விட்டு வெளியே போனான். அவ போறதையே பார்த்துட்டு இருந்தான் ஹென்றி. ஸ்கூல்ல இருந்து ரிஷிய கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு வந்தவ மடமடன்னு தன்னோட பொருட்களை பேக் பண்ண ஆரம்பிச்சான். இடையில ஒரு தடவை அபினவுக்கு கூப்பிட்டு பேசினான். தன் அப்பாவோட நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டா. அவர் உடல்நிலையில எந்த முன்னேற்றமும் இல்ல, மோசமா இருக்கிறதாவே சொன்னான் அபினவ். இன்னும் அவர் கண்ணு விழிக்கலனும் ஐசியூல இருக்கிறதாவும் சொன்னான். அதை கேட்டு கண் கலங்கிய சிவன்யா உடனே ஊருக்கு போக எமர்ஜென்சி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணான். மடமடன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணி மறுநாள் காலையிலேயே ஃப்ளைட்ல குழந்தையோட உட்கார்ந்தப்போ அப்பாடா என்று இருந்தது அவளுக்கு. கிட்டத்தட்ட 6 வருஷங்களுக்கு முன்னாடி தன் வயிற்றுல குழந்தை இருக்கிறதே தெரியாம சிங்கப்பூருக்கு வந்தவதான். ஆனா இன்னைக்கு கையில குழந்தையோட மறுபடியும் சென்னைக்கு போறா. 6 வருஷத்துல தன்னோட வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு அப்படின்னு நினைச்சவ குழந்தைய மடியில போட்டு தட்டி கொடுத்தா. ரிஷியும் மிகவும் அசதியாக இருந்ததால் தன் அம்மாவை கட்டிக்கொண்டு தூங்க ஆரம்பித்திருந்தான். இன்னும் 4 மணி நேரங்கள் இருக்கிறது சென்னைக்கு போக. அதுவரை தன் பழைய நினைவுகளில் மூழ்கினாள் சிவன்யா. அன்று வெண்பாவின் திருமணம் முடிஞ்சு அவளுக்காக ஆசையா கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு வெண்பாவோட அறையில ஏதேதோ சாமானங்கள் உடையிற சத்தம். கிச்சன்ல இருந்ததை அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு மேல ஓடி போனா சிவன்யா. அங்க வெண்பாவோட அறை சாத்தி இருந்தது. உள்ள வெண்பா அத்தனை பொருட்களையும் இழுத்து போட்டு உடைச்சிட்டு இருந்தா. அதை கேட்டு அதிர்ந்து போன சிவன்யா வெண்பாவோட அறை கதவை வேகமா தட்டினா. வெண்பா, வெண்பா, என்னாச்சு? கதவு தர, ஏன் இப்படி பண்ற, என்னாச்சு என்று கத்தினாள். சிவன்யாவின் குரலில் ஒரு வினாடி அந்த பக்கம் அமைதி நிறைந்தது. அந்த சத்தத்தில் தன் அறையிலிருந்து வெளியே வந்த வசுந்தரா வெண்பாவோட அறையை வந்து தட்டினா. ஏய் வெண்பா, நான் வசுந்தரா, என்னாச்சு? வெளியில வா, எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் என்றாள். அப்போ உள்ள இருந்து வெண்பாவோட குரல், வசு, அந்த சிவன்யாவை இங்க நிக்க வேண்டாம்னு சொல்லு. நான் அவகிட்ட பேசவே விரும்பல.
அவளை போக சொல்லு என்று கத்தினாள். அவ சொன்னதுல ரொம்பவும் அதிர்ந்து போனா சிவன்யா. இவளுக்கு என்னாச்சு, ஏன் திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் பண்றா என்று நினைச்சவ வசுந்தராவை பாவமா பார்த்தா. வசுந்தராவுக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருச்சு வீடியோவை வெண்பாவை பார்த்துட்டான்னு. இனி வெண்பா ஆடும் ஆட்டத்தை ரசிச்சு பார்க்க வேண்டியதுதான் என்று மனசுல ஒரு சந்தோஷத்தோட நினைச்சா வசுந்தரா. ஆனா வெளிய பரிதவிச்சுட்டு நின்ன சிவன்யாவிற்கு அந்த வீடியோ தெரிஞ்சது பத்தி தெரியவே இல்லை. உடனே தன்னோட கணவன் ருத்ரனுக்கு போன் பண்ணான். உடனே அவன் அடிச்சு பிடிச்சிட்டு வீட்டுக்கு ஓடி வந்தான். அங்க வெண்பா அறைக்குள்ள அழுகிற சத்தம் வெளியில வரைக்கும் கேட்டுச்சு. ருத்ரனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவனுக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. பழைய நினைவு ஏதாவது வந்துருச்சா என்று நினைச்சான். ஒருவேளை வெண்பா அவளுடைய போனை எடுத்துக்கிட்டாலோ என்று சந்தேகிச்சான். உடனே கதவை தட்டினான். வெண்பா, இத பாரு, நான் அண்ணா வந்திருக்கேன், கதவை தரடா, எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், முதல்ல கதவு தர என்று பலமா கதவை தட்டினான். அவனுக்கு வெண்பா மறுபடியும் பழைய நிலைமைக்கு ஏதாவது போயிடுவாளோங்கிற பயம். அவள் தன்னோட கைப்பிடிக்கு வந்தாலே போதும், வேற எதுவுமே வேண்டாம், அவளை சீக்கிரமா சமாதானம் பண்ணிடலாம்னு நம்பினான். வினித்தும் தன்னோட பங்குக்கு வந்து கதவை தட்டினான். வெண்பா, இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா, நடந்தது நடந்து போச்சு, நீ எதுக்காக இத்தனை பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? நான் தான் உன் கூடவே இருக்கேனே, அப்புறம் என்ன உனக்கு கவலை? நான் உன்னை விட்டுட்டா போனேன், கதவு தர வெண்பா என்றான். தன் கணவனுடைய குரலுக்கு பதில் கொடுத்தா வெண்பா. இங்க பாருங்க, எனக்கு உங்களை தவிர யாரையும் பார்க்க பிடிக்கல, முக்கியமா அந்த சிவன்யா, அப்புறம் எங்க அண்ணன் என்றாள். அந்த வார்த்தையில் அதிர்ந்து போனான் ருத்ரன். டேய், என்னடா சொல்ற? நான் உன்னோட அண்ணன்டா, கதவை திறடா, நான் என்னடா பண்ண என்றான். வினித், தயவு செஞ்சு எங்க அண்ணாவை என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லுங்க. சிவன்யா எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சும் அவளை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காரு. அவருக்கு என் மேல துளி கூட பாசமே இல்லை. அவருக்கு அவருடைய சந்தோஷமும் காதலும் தான் முக்கியம். அப்படிப்பட்டவரை நான் பார்க்கவே விரும்பல என்றால் கதறியபடி. அதை கேட்டதும் அதிர்ந்து போனா ருத்ரன். இல்லடா, நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. நான் அவளை காதலிச்சதால கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. அவளை நான் நேசிக்க கூட இல்லை. அவளை பழி வாங்கறதுக்காகத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளை உன் முன்னாடி நிக்க வச்சு தினம் தினம் அவளை சித்திரவதை பண்ணணும்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் அவளை என்னோட மனைவியா ஏத்துக்காம, அவளுக்கு கல்யாண வாழ்க்கையே கொடுக்காம சாகர வரைக்கும் என் காலடியிலே கிடக்கணும்னு நினைச்சேன். அதுக்காகத்தான்டா அவளை நான் கல்யாணம் பண்ணிங்க கூட்டிட்டு வந்தேன். என்னை நம்பு வேண்பா, என்னை புரிஞ்சுக்கோடா என்று கத்தினான். அவனுடைய பேச்சுல அதிர்ந்து போய் நின்னா சிவன்யா. எவ்வளவு வஞ்சம் அவன் மனசுல! அப்பப்பா, இவனுடைய நான் இத்தனை நாட்களும் வாழ்ந்தேன் என்று நினைச்சவளுக்கு கேவலமா இருந்தது. இப்போ அவளுக்கு அழுகையே வரல. ருத்ரனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. வேற என்னெல்லாம் இவன் சொல்ல போறானோ பார்க்கலாம் என்று. அப்போ உள்ள இருந்த வெண்பா, பொய் சொல்லாதீங்க அண்ணா, அவ கூட நீங்க சந்தோஷமா இருக்கிறத நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன். என்ன பழி வாங்க நினைக்கிறவரு எப்படி அவ கூட சந்தோஷமா இருக்க முடியும்? என்ன நீங்க ஏமாத்துறீங்க. நீங்க மட்டும் இல்ல, இந்த வீட்டுல எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க என்று கதறினாள். தன் தங்கை தன்னை தவறாக நினைப்பதை அவனால தாங்க முடியல. தன் தங்கைய சமாதானம் செய்யற ஒரே குறிக்கோளா, இங்க பாரு வெண்பா, நீ நினைக்கிறது ரொம்ப தப்புடா. நான் சிவன்யா கூட சந்தோஷமா இல்லவே இல்லை. உனக்காகத்தான் அவ கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நான் நடிக்கிறேன் என்று பெரிய நெருப்பை வாரி சிவன்யா மீது கொட்டினான். நான் சொல்றது அத்தனையும் உண்மை வெண்பா. எனக்கு சிவன்யாவை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு உன்னை விட இந்த உலகத்துல யாரும் பெருசே இல்லை. நீதான் சிவன்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன, அதனாலதான் நான் அவளை காதலிக்கவே ஆரம்பிச்சேன். அப்புறம் உன் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை பழி வாங்கறதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு இங்க கூட்டிட்டு வந்தேன். எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காதுடா. அவளை தொடும்போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? உனக்கு துரோகம் பண்ணவன்னு நினைச்சு அவளை தொடவே எனக்கு அருவருப்பா இருந்தது. ஆனா உனக்கு அந்த விஷயம் நினைவு வரலன்னு ஆனதுக்கு அப்புறம் அவ கூட வாழாம இருந்தா உனக்கு சந்தேகம் வருமேனு தான் அவ கூட சந்தோஷமா வாழ்ற மாதிரி நடிச்சேன் என்ற வார்த்தைகளை சேர்த்து கொட்டினான். அவ்வளவேதான் சிவன்யா கேட்டது. அதுக்கு மேல அவளால் அங்க நிக்கவே முடியல. தன்னோட உடம்பு தூக்கவே அவளுக்கு ரொம்ப பாரமா இருந்தது. கீழே கீழே விழுந்துருவோமோன்னு பயந்தா. தட்டு தடுமாறி அந்த அரை பக்கம் இருந்து நகர்ந்து வந்தவ நேரா கிச்சனுக்கு போய் உட்கார்ந்து ஓன்னு கதறி அழுதா. அவளால அந்த அதிர்ச்சியை தாங்க முடியல. எல்லாரும் வெண்பாவோட அறைக்கு முன்னாடி கூடியிருந்தாங்க.
ஆனா கிச்சன்ல ஒரு உயிர் தன் உயிரே போற மாதிரி அழுதுட்டு இருந்தது. யார் காதிலும் அது விழவே இல்லை. அழுது அழுது ஓஞ்சு போனா சிவன்யா. ருத்ரன் பலவாறு பேசி வெண்பாவை சமாதானம் பண்ணான். ஓரளவு அழுகையை அடக்கின வெண்பா, அப்படின்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க என்றால் அறைக்குள்ள இருந்தபடியே. என்ன வேணும் சொல்லு வெண்பா, நீ என்ன கேட்டாலும் இந்த அண்ணன் செய்வேன் என்றவன் கிட்ட. இனிமே சிவன்யா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அவளை அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பிடுங்க. எனக்கு அவளை பார்க்கவே பிடிக்கல. இது உங்களால் செய்ய முடியுமா என்றாள். அடுத்த வினாடி சற்று கூட யோசிக்காம, சரி வெண்பா, உனக்கு என்ன, நான் சிவன்யாவை விட்டு விலகணும் அவ்வளவுதானே. நான் அவங்க அம்மா வீட்டுக்கு அவளை அனுப்பி விடுறேன், போதுமா? அவ முகத்திலேயே இனிமே நான் விழிக்கவே மாட்டேன். நீ சொல்ற வரைக்கும் அவளை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன். இது சத்தியம், போதுமா? கதவை திறடா என்றான். அடுத்த வினாடி கதவை திறந்துக்கிட்டு வந்து தன்னோட அண்ணன் மார்பில் வந்து விழுந்தா வெண்பா. அவளை இறுக்கமா அணைச்சிக்கிட்டான் ருத்ரன். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த வினித்துக்கு தலையில அடிச்சுக்கலாம் போல இருந்தது. முட்டாள்தனமான அண்ணன், முட்டாள்தனமான தங்கை என்று மனசுல திட்டினான். ஆனாலும் வெண்பாவை மறுபடியும் இழக்க அவன் தயாரா இல்லை. பல்ல கடிச்சுக்கிட்டு தன்னை சமாதானம் பண்ணிக்கிட்டான். வசுந்தராவுக்கோ இந்த நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. எப்படியோ நான் நினைச்சது நடந்துருச்சு, அது போதும் அப்படின்னு நினைச்சவன் ஓடிப்போய் தன்னோட அம்மாவுக்கு இந்த விஷயத்த முதல்ல சொன்னான். அதை கேட்ட சகுந்தலாவுக்கோ சந்தோஷம் பிடிபடவே இல்லை. அதற்கு பிறகு காரியங்கள் மடமடன்னு நடந்துச்சு. ருத்ரன் சிவன்யாவை ஒரு முறை கூட திரும்பி பார்க்கல. வினித் கிட்ட சொல்லி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அவளை சென்னையில் உள்ள தன்னோட வீட்டுக்கு அவளை அனுப்பி வச்சா. நடைப்பிணமா அந்த வீட்டை விட்டு வெளியில போனா சிவன்யா. பிறகு தான் வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் ஆகியும் யார்கிட்டையும் எதுவும் பேசாம சுவத்தையே விரிச்சுப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காண்டிருந்தா. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவளுடைய நிலையை கண்டு பயந்து போனாங்க. யார் யாரோ எதேதோ பேசினாங்க. ஆனா திருப்பி அவ பதில் பேசவே இல்லை. கொண்டு வந்து வட்ட வினித்து அவளை கவனமா பார்த்துக்க சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். வீட்டில் உள்ள யாருக்கும் எந்த விஷயமும் ஒன்றும் புரியல. ஆனா சிவன்யா குணமாகணும் அப்படிங்கறத மட்டுமே அவங்களுடைய குறிக்கோளா இருந்தது. ஒரு வாரம் கழிச்சு நிதானத்துக்கு வந்திருந்தா சிவன்யா. இனி தன்னோட வாழ்க்கை இப்படிதான் போகும்னு நினைச்சுவ தன்னை முடிஞ்ச அளவு தேத்திக்கிட்டா. சென்னையிலே இருந்தா மறுபடியும் தனக்கு பழைய வாழ்க்கை நினைவு வரும் அப்படிங்கறத உணர்ந்தவ வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணா. தன்னோட மகளோட முயற்சியை பார்த்த பாலசுந்தரம் அவளுக்கு ரொம்பவுமே ஆதரவா நின்னாரு. கிட்டத்தட்ட 10 நாட்கள் கழிச்சு சிங்கப்பூர்ல இருந்து அவளுக்கு ஆசிரியர் வேலைக்கு இன்டர்வியூ வந்துச்சு. ஆன்லைன்லேயே அதை அப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணி வேலையை வாங்கினா சிவன்யா. பிறகு சிங்கப்பூருக்கு கிளம்ப தயாரானப்போ அவளுக்கு வினித் கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. அதை அட்டன் பண்ணி பேசினா. ஹலோ வினித், சொல்லுங்க என்றாள். ஹலோ சிவன்யா, இங்க வெண்பாவை நாங்கள் சமாதானம் பண்ணிட்டோம். அவ அண்ணனுக்காக உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிறதாவும் சொல்லிட்டா. அதனால இங்க பிரச்சனை தீர்ந்து போச்சு. நீங்க உடனே சென்னையிலேருந்து மும்பைக்கு கிளம்பி வாங்க, நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி தரேன் என்றான் அவசரமாக. அதை கேட்டவளுக்கு சிரிக்கிறதா அழுறதான்னு கூட தெரியல. நான் தப்பே பண்ணலைன்னு சொல்றேன், ஆனா தப்பு பண்றதுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பாங்களாம். இதெல்லாம் என்ன வேடிக்கை என்று மனசுல நினைச்சா. வினித், உங்களோட பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி. ருத்ரனுக்கும் வெண்பாவுக்கும் நான் மனசார நன்றி சொன்னேன்னு சொல்லு. ஆனா எனக்கு யாருடைய மன்னிப்பும் தேவையில்லை, யாரும் எனக்கு வாழ்க்கையை பிச்சை போட தேவையில்லை. என்னோட வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன். வெண்பா கிட்ட சொல்லி அவங்க அண்ணனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க. எதுலையாவது கையெழுத்து போடணும்னா கொரியர் அனுப்புங்க, நான் கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்புறேன் என்றபடி ஃபோனை வச்சா. அதுக்கப்புறம் அந்த ஃபோன்ல இருந்த சிம் கார்டை தூக்கி வெளியே வீசினா. இன்னொரு புது சிம் கார்டை எடுத்து மாட்டிக்கிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டா. இங்க பாருங்க, நான் உயிரோட இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ருத்ரன், வெண்பா, வினித், வசுந்தரா யார்கிட்டையும் என்னோட ஃபோன் நம்பரையும் அட்ரஸையும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்து யாராவது என்னை தேடி வந்தாங்கன்னா அந்த நிமிஷமே நான் தற்கொலை பண்ணிக்குவேன் என்று மிரட்டினாள். அது மட்டுமல்ல, ருத்ரன் கிட்ட இருந்து வாங்கின அத்தனை சொத்துக்களையும் திருப்பி கொடுக்க சொல்லி எல்லாரையும் வற்புறுத்தினான். அவ சொன்னதை ஏத்துக்கிட்ட எல்லாருமே அப்படியே செஞ்சாங்க. அப்படி சிங்கப்பூருக்கு வந்து 10 நாட்கள் கழிச்சுதான் தான் கர்ப்பமா இருக்கிறதே அவளுக்கு தெரிஞ்சது. கடவுள் தனக்குன்னு இந்த பூமியில ஒரு உயிரை கொடுத்துருக்கிறாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவனை வச்சுக்கிட்டே நம்மளுடைய வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கணும்னு மனசை ரொம்ப திடப்படுத்திக்கிட்டு வாழவும் ஆரம்பிச்சா. தனியா இருக்கும்போதெல்லாம்
அவ மனசுல கேட்கப்படுற கேள்வி ஒண்ணுதான். என்னதான் தன்னோட தங்கை மீது அவ்வளவு பாசத்தை அவன் கொட்டி வளர்த்திருந்தாலும் அவனுடன் படுக்கையை பகிர்ந்து கொண்ட தன்னோட மனைவி கிட்ட கொஞ்சம் கூடவா பாசம் இருந்திருக்காது? இதெல்லாம் என்ன நியாயம்? வெண்பா கிட்ட அன்னைக்கு அவன் பேசின வார்த்தைகள் இன்னைக்கும் அவ காதுகள்ல நெருப்பு பிளம்பா ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. என்கிட்ட அவன் பொய்யா நடிச்சானாம். என்னை தொட்டது, தன்னை அவன் மார்பில் போட்டு அணைச்சிக்கிட்டது எல்லாம் பொய்யாம். என்னை தொட்டாலே அருவருப்பா இருக்குமாம். எப்படி அவனால இப்படி சொல்ல முடிஞ்சது? எல்லாம் சொல்லிட்டு என்னோட தங்கைக்காக தான் அத்தனையும் செஞ்சேன், அவளுக்காக தான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொன்னா அதை அவளால எப்படி ஏத்துக்க முடியும்? சிங்கப்பூருக்கு வந்த இத்தனை வருஷத்துலயும் ருத்ரன் 3 மாசத்துக்கு ஒரு தடவை தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்து தன்னை பத்தி விசாரிச்சுட்டு போறதா கேள்விப்பட்டிருந்தா. அதை கேட்க அவளுக்கே வேடிக்கையா இருந்தது. அப்போதும் அவனுக்கு தம் மீது நம்பிக்கை கிடையாது. தன்னை மன்னிச்சு ஏத்துக்கிறானாம். அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிறதுக்கு சாகர வரைக்கும் இப்படியே இருந்தலாம் அப்படின்னு நினைச்சு கண்களை இறுக மூடினா. கண்களுக்குள் தேங்கி இருந்த கண்ணீர் இப்போ அவளையும் அறியாம வெளியே வந்தது. சென்னை வந்து இறங்கின உடனே நேரா தன்னோட வீட்டுக்கு போய் குழந்தைய வீட்டில் இருக்கிற தன்னோட அம்மா கிட்ட ஒப்படைச்சவ தன் அம்மா அழுது கொண்டிருப்பதை பார்த்து அவளை சமாதானம் பண்ணிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்தா. அங்க அபினவும் சிவாங்கினியும் உட்காண்டிருந்தாங்க. சிவன்யாவை பார்த்த உடனேயே 2 பேரும் ஓடி வந்து அக்கான்னு கட்டி பிடிச்சு அழுதாங்க. அவங்கள சமாதானப்படுத்தின சிவன்யா, சச்ச அழக்கூடாது, அப்பாவை பார்த்தீங்களா, அவர் ஏதாவது பேசினாரா என்று கேட்டாள். இல்லக்கா, ஒரு டைமுக்கு தான் உள்ள விடுறாங்க, ஆனா அப்பா எதுவும் பேசல, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிறாரு, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றாள் சிவாங்கினி. பயப்படாத, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது என்றவள். ஆமா, மிதுன் எங்க என்று கேட்டாள். அக்கா, அது அது வந்துக்கா என்று இழுத்தபடி பேசின அபினவ் கிட்ட, என்ன சொல்லு, ஏன் இப்படி மென்னு முழுங்குற என்றாள். அது ருத்ரன் மாமா சென்னைக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் வராராம், மிதுன் அவரை கூப்பிடுறதுக்காக ஏர்போர்ட் போயிருக்கான் என்று தயங்கியபடி சொன்னான் அபினவ். அதை கேட்டதும் அவளுக்கு ஆத்திரம் பொங்குச்சு. உங்களுக்கெல்லாம் அறிவுங்கிறதே கிடையாதா? ஒரு பணக்காரன் வரானால அவனுடைய காலில் போய் விழுந்து ஆர்த்தி எடுப்பீங்களா? ஏன் அவருக்கு ஹாஸ்பிட்டல் விலாசம் அனுப்பினா போதாதா? உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லை என்று கத்தினாள். தன் அக்காவோட கோபத்தை பார்த்து அதிர்ந்து போனாங்க 2 பேரும். ஏன்கா இப்படிலாம் பேசுற? வர்றது நம்ம மாமா தானேக்கா என்று அபினவிடம் வந்த கோபத்தை அடக்கிக்கிட்டா. தன்னை ரொம்ப சமாதானப்படுத்திக்கிட்டவளுக்கு திடீர்னு ஒரு நினைவு வந்துச்சு. ஐயோ ரிஷி, அவனை இங்க பார்த்தா ருத்ரன் என்ன பண்ணுவான்? குழந்தைய அவன் கேட்டா என்று நினைச்சவளால மேல யோசிக்க கூட முடியல. 2 பேரையும் சட்டுன்னு திரும்பி பார்த்தவ, இங்க பாருங்க, இங்க என்ன நடந்தாலும் சரி, எந்த காரணத்தை கொண்டும் ரிஷின்னு எங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்ற விஷயம் அவருக்கு தெரியவே கூடாது, சொன்னது புரிஞ்சுதா என்றாள். சிவன்யாவின் அந்த வார்த்தைகளை கேட்ட 2 பேரும் அதிர்ச்சி ஆனாங்க. அப்படின்னா இனிமேலும் அக்கா ரிஷியை மறைக்க போறாங்களா? அது எப்படி முடியும்? அவ்வளோ பெரிய பையனை ருத்ரனோட கண்ணில் படாம நம்ம வீட்டில் வைக்க முடியுமா என்று நினைச்ச சிவாங்கினி, அக்கா அது எப்படிக்கா முடியும்? ருத்ரன் மாமா நம்ம வீட்டுக்கு வந்தா ரிஷி இருக்கிறதே தெரிஞ்சிடுமே, அப்புறம் எப்படி மறைப்ப என்று கேட்டாள். இங்க பாரு, ருத்ரன் நம்ம வீட்டுக்கு வராம பாத்துக்கணும், அதுதான் உங்க பொறுப்பு. எதுவா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் விஷயத்தை இங்கே முடிச்சிடுங்க. நான் ரிஷியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரவே மாட்டேன், புரிஞ்சுதா என்றாள். அபினவும் சிவாங்கினியும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சரின்னு தலையாட்டினாங்க. உடனே மிதுனுக்கு ஃபோன் பண்ணு, நான் சொன்ன விஷயத்த அவன்கிட்ட சொல்லு, அவன் ஏதாவது வர்ற வழியில உளறி வைக்க போறான் என்று கூறிய சிவன்யா கிட்ட மௌனமா தலையாட்டிட்டு உடனே மிதுனுக்கு கூப்பிட்டான் அபினவ். போனை எடுத்த மிதுன் அபினவ் சொன்ன விஷயத்த கேட்க அவனுக்கும் எரிச்சல் பத்திக்கிட்டு வந்தது. புருஷன் பொண்டாட்டி ஆடுற ஆட்டத்துக்கு நம்ம பலியாக வேண்டியிருக்கு என்று புலம்னவன் போனை வச்சான். தன்னோட அப்பாவோட முகத்தை ஐசியூ வழியா பார்த்த சிவன்யாவுக்கு மனசெல்லாம் ரொம்ப வேதனையா இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு இருந்தா. பிறகு அங்கிருந்து மருத்துவர்கிட்ட தன்னோட தந்தையை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சா. அவருக்கு கொஞ்ச நாட்கள்ல கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும்னும், அதை செய்யாம விட்டா அவர் உயிருக்கே பாதிப்புன்னு மருத்துவர் சொன்னாரு. அதற்கான செலவு லட்சக்கணக்கில் ஆகுங்கிறத அழுத்தி அழுத்தி சொன்னாரு. அந்த பணத்தை எப்படி சமாளிக்க போறோம் அப்படிங்கிற நினைப்பே அவளை வாட்டி எடுத்துச்சு. ருத்ரன் கிட்ட பணத்துக்காக போகவே கூடாதுன்னு நினைச்சவன் வேற யார்கிட்ட போகலான்னு பலமுறை யோசிச்சா. ஆனா அவளுக்கு இன்று லட்சக்கணக்கில் பணம் கொடுக்க இந்த உலகத்துல யாருமே இல்லையே என்று நினைச்சவ ஒரு வினாடி திகச்சா. ஹென்றி, ஆம், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டவன் தானே, அவன் நினைச்சா கண்டிப்பா உதவி செய்யலாம் என்று நினைச்சவ உடனே சிங்கப்பூர்ல இருக்கிற
தான் வேலை செஞ்ச பள்ளிக்கு கால் பண்ணான். கரஸ்பாண்டோட தான் அலைபேசியில் பேசணும்னு கேட்டா. மறுபக்கத்தில் இருந்த நபர் ஆச்சரியம் அடைஞ்சாரு. சாதாரணமாக இங்கே வேலை செய்கிற ஒரு ஆசிரியர், வேலை செய்கிற ஒருத்தி கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசணுமா என்று நினைச்சவர், அவர் ஊரில் இல்லை மேடம், லண்டனில் பிஸ்னஸ் மீட்டிங்க்கு போயிருக்காரு என்றார். ஓ சரிங்க சார், அவர் வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க, நானும் ஃபோன் பண்ணேன்னு சொல்லுங்க என்று சொல்லிட்டு சிவன்யா ஃபோனை வச்சா. அப்போ சிவன்யாவுக்கு பக்கத்தில் வந்த அபினவ், அக்கா மிதுன் ருத்ரன் மாமாவை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராராம், இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவாங்களாம் என்றான். அதை கேட்டவ, ருத்ரனை நம்ம மறுபடியும் பார்க்க வேண்டியிருக்கும் போல இருக்கே என்று பயந்தாள். அவனை பார்க்கவே அவளுக்கு பிடிக்கல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு கையை பிரிச்சு நின்னவ சடார்னு அபினவ் பக்கம் திரும்பி, அபினவ் நான் வீட்டுக்கு போகிறேன், அவர் வந்ததும் அவர்கிட்ட பேசிட்டு இங்கே ஏதாவது ஹோட்டலில் தங்க வச்சுடு, நான் இங்கே வந்ததை சொல்லவே வேண்டாம், அவரை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராத, அவர் கிளம்புனதும் எனக்கு ஃபோன் பண்ண, என்ன நான் அப்புறமா வரேன் என்றாள். என்னக்கா நீ வந்ததே அப்பா பக்கத்தில் இருக்கணுங்கிறதுக்காக தானே இப்படி மாமாவுக்கு பயந்து எவ்வளோ நாள் ஓடி ஒளிய போற என்றான். அதை கேட்ட சிவன்யாவுக்கு எரிச்சல் வந்தது. நான் சொல்றதை மட்டும் செய்ய அபினவ், தேவையில்லாத கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு மடமடன்னு அங்கிருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சு வீட்டுக்கு கிளம்பினான். அவ ஆட்டோவில் போனதை பார்த்துக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்த சிவாங்கினி, என்ன அபினவ் அக்கா எங்க போறாங்க என்று கேட்டாள். அக்கா வீட்டுக்கு போறாங்க, ருத்ரன் மாமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாரு, இன்னும் எத்தனை நாட்கள் இந்த ஆட்டத்தை ஆட்ட போறாங்கன்னு நானும் பார்க்க தானே போறேன் என்றான் அபினவ். சிறிது நேரத்திலேயே ருத்ரன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தான். பாலசுந்தரத்தை நேராக போய் பார்த்தவன் மருத்துவர்கிட்ட போனான். அவர் தொகையை சொல்றதுக்குள்ள செக் எழுதி ஹாஸ்பிட்டலுக்கு பில் கொடுத்தான். அதை பார்த்து ஆச்சரியம் அடைஞ்ச மருத்துவர் உடனே அவரை ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்றி எல்லா மருத்துவ சிகிச்சைகளையும் மடமடன்னு செய்ய தொடங்கினாரு. அதை அண்ணனும் தங்கையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவரையா சிவன்யா வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா என்று மிதுனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஓய்வா மருத்துவமனையில் ஒரு சேர்ல உட்கார்ந்த ருத்ரனுக்கு திடீர்னு அப்போ ஒரு நினைவு வந்துச்சு. ஆமா, உன் தங்கச்சி சிவன்யா இப்ப கூடவா ஊருக்கு வரல, சரியான திமிர் பிடிச்சவ என்றான். அதை கேட்ட மிதுனும் அபினவும் சிவாங்கினியை பார்த்து திரு திருன்னு விழிச்சாங்க. மௌனமா தலை குனிஞ்சாங்க. அதை தப்பா புரிஞ்சுக்கிட்ட ருத்ரன், உங்க அக்காவுக்கு சரியான மண்டகணம், கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, வரட்டு பிடிவாதம், வரட்டு கௌரவம், கொஞ்சம் விட்டு கொடுத்தாதான் என்னவாம் உங்க அக்காவுக்கு என்றான். ருத்ரனை எதிர்த்து பேசுற தைரியம் இல்லாதனால 3 பேரும் அவன் திட்டுறதை கேட்டுட்டு அமைதியா நின்னாங்க. பலவாறு சிவன்யாவை திட்டினவன் கொஞ்ச நேரத்துல அமைதியானான். பிறகு, சரி நான் 2 நாள் இங்க இருந்துட்டு மாமாவுக்கு ஓரளவுக்கு குணமானதும் மும்பைக்கு கிளம்புறேன் என்றான். உடனே மிதுன், சரி மாமா வாங்க நம்ம வீட்டிலே தங்கலாம் என்று தயங்கியபடி சொன்னான். அதை கேட்ட மற்ற 2 பேரும் திரு திருன்னு விழிச்சாங்க. சிவன்யா அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போயிருக்காளே, இவர் என்னடானா ருத்ரனை வீட்டுக்கு கூப்பிடுறானே என்று. மிதுனுக்கும் மனசுல அந்த பயம் இருந்ததுதான். இருந்தாலும் தன்னோட அப்பாவோட வைத்திய செலவுக்காக அத்தனை லட்ச பணத்தை அப்படியே கொடுத்தவனுக்கு அப்படியே ரோட்ல விடுற மாதிரி விட்டுட்டு போக மனசு வரல. அதனாலதான் வீட்டுக்கு கூப்பிட்டான். ஆனா ருத்ரன் கொஞ்ச நேரம் யோசிச்சான். பிறகு, இல்ல மிதுன், நான் பக்கத்துல ஹோட்டல்ல ஏதாவது தங்கிக்கிறேன், எனக்கு அதுதான் வசதியா இருக்கும், நாங்க வந்தா உங்க அக்காவை எதையாவது திட்டே இருப்பேன், அது உங்களுக்கு மனசு கஷ்டத்தை தான் கொடுக்கும் என்றான். பக்கத்துல என்ன ஹோட்டல் இருக்குன்னு இணையத்துல தேடி அந்த ஹோட்டல்ல தங்கறதுக்காக போயிட்டான் ருத்ரன். அவன் போனதும் தான் 3 பேரும் மூச்சே விட்டாங்க. கோபமா அபினவ் பக்கம் திரும்பினான் மிதுன். சிவன்யா பண்றது எனக்கு ஒன்றும் சரியா படல அபி, அந்த மனுஷன் தான் மன்னிச்சு ஏத்துக்கிறதா சொல்றாருல்ல, ஆனா சிவன்யா தான் பிடிவாதமா இப்படி நடந்துட்டு இருக்கா, அவளுக்கு அத்தான் சொன்னபடி ரொம்ப திமிர் ஜாஸ்தி, திமிர் ஆட்டம் ஆடுறா, கை நிறைய சம்பாதிக்கிறாள்ல அதான் அந்த திமிர் என்றான். ஆனா அங்கிருந்த சிவாங்கினிக்கு தன்னோட அக்கா மேல தப்பே இல்லைன்னு பட்டுச்சு. ஏன்னா அவ தப்பு செய்யல அப்படிங்கிறத யாரும் நம்பவே இல்லையே. அப்படி இருக்கும்போது மன்னிப்புங்கிற பிச்சையை போட்டா யார் தான் ஏத்துக்குவாங்க, அக்கா செய்யறதுதான் சரி என்று அவள் மனசு சொல்லுச்சு. வீட்டுக்கு வந்து சிவன்யாவை ருக்மணி கட்டி அணைச்சு அழுதா. நம்ம குடும்பத்துக்கு ஏண்டி இப்படி எல்லாம் சோதனை வருது, ஆமா நீ ஏண்டி அந்த மாதிரி வீடியோ எடுத்த என்றாள். அதை கேட்டு சிவன்யா அதிர்ந்து போனான். அம்மா நீ பெத்த பொண்ணுனா என்ன நீ கூடவா நம்ப மாட்டேன், நான் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேனாமா என்றாள். அம்மா திருப்பி மகளிடம் எதுவும் பேசாமல் அழுதுகிட்டே இருந்தா. அப்ப அங்க வந்த ராகவி சிவன்யாவை பார்த்தா.
கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவளை இப்போதான் நேரில் முதல் தடவை பார்க்குறா. திருமணத்துக்கே அவள் சிங்கப்பூர்லேருந்து வரவே இல்லை. சரியான திமிர் பிடிச்சவன்னு அப்பவும் நினச்சா இப்போவும் அதான் நினைக்கிறா. ராகவிக்கு தன் கணவன் இவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தும் மனைவிய வந்து வந்து அழைச்சும் இவ போகாம இருந்தது இவளுக்கு வேற ஏதோ தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் கூட கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இருந்தது. ஆனா இப்போ எல்லா விஷயம் கேட்டவளுக்கு சிவன்யா மீது இப்போ கோபமும் அருவருப்பு மட்டுமே வந்தது. ஆனாலும் அதையெல்லாம் வெளிக்காட்டிக்காம, வாங்க நீ நல்லா இருக்கீங்களா என்று நலம் விசாரிச்சா. ராகவிய முதல் தடவையா நேர்ல பார்த்த சிவன்யாவும், மன்னிச்சிடுங்க அண்ணி, உங்க கல்யாணத்துக்கு வரலன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, என்னோட சூழ்நிலை அப்படி என்றால். சரி விடுங்க, இப்பதான் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன், பரவாயில்ல, அதனால் என்ன, எல்லாம் நல்லபடியா நடக்கும். முதல்ல மாமாவோட ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சு அவர் வீடு திரும்பட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வாங்க ஏதாவது சாப்பிடுங்க என்றாள். சரி என்றபடி குளிச்சுட்டு டைனிங் டேபிளில் உட்கார்ந்தா சிவன்யா. ராகவிக்கு சிவன்யா மீது இப்போ பொறாமை தீ வந்திருந்தது. இவளுக்காக உயிரே கொடுக்கிற கணவன் ஹாஸ்பிட்டல்ல மொத்த பில்லையும் ஒரே நொடியில கட்டிட்டானாம். இப்பதான் மிதுன் ஃபோன் பண்ணி சொன்னான், அவ்வளோ பெரிய பணக்காரனை இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காளே, இவெல்லாம் என்ன பொண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவளுக்கு இட்லியை பரிமாறினான். குழந்தைய குளிப்பாட்டிட்டு வந்து தன் அம்மா கிட்ட இருந்து குழந்தைய வாங்கினவ ரிஷிக்கும் 2 இட்லியை ஊட்டி விட்டுட்டு அவளும் சாப்பிட்டா. ராகவியோட கண்கள் சிவன்யாவோட அழகை வெறிச்சு பார்த்தது. இத்தனை கஷ்டத்திலையும் எவ்வளவு அழகா இருக்கா இவ என்று பொறாமையுடன் நினைச்சா ராகவி.